நிச்சயமா. எவ்வளோ டெடிகேட்டடா பார்க்க வசீகரமா எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணாலும் சில நேரத்துல எடை போட்டுட்டே இருப்பாங்க. மற்றவங்கள ஆ இவங்க என்ன யூஸ், இவங்க என்ன எப்படி இருப்பாங்க, ஸோ அவங்களோட லைஃப்பை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஆராய்ச்சியில் கொஞ்சம் குறைச்சிடலாம். நீங்கள் எப்படி ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் அவங்க பாட்டாக விரும்புவாங்க. அந்த சந்தேகம்ன்ற ஒரு குணத்தை வந்து எங்களுக்குலாம் இயல்பாகவே அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா வேகமான பேசக்கூடிய ஒரு நபர் தான். வேகம், துடிப்பு எதுலேயுமே வந்து அவங்கள வந்து அடிச்சிக்கவே முடியாது. நான் வந்து இப்படி தான் ரூல் ப்ளே பண்ணுவேன், அதில் நீ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இவங்க பொறுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு லைஃப் ஹேண்டில் பண்ணுவாங்க. பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க. எந்த ஒர்க் எடுத்தாலும் அதில் டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. சண்டை போட தெரியும், சண்டை போட்டு சமாதானப்படுத்தவும் தெரியும். ஆனால் சமாதானம் அவ்வளோ சீக்கிரம் ஆவாங்களா, அங்கே ஒரு கொஸ்டின் மார்க். நான் குருவினுடைய ஆதிக்கம் காலச்சக்கரத்துக்கு 9ஆம் பாவம். ஸோ குரு அப்படின்னாலே வந்து தனித்துவம் தான், க்ரியேட்டிவ். நான் இப்படி தான், எனக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம், யாருக்காகவும் நான் என்ன வந்து சொல்ல மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இந்த லைஃப்னு வரும்போது மட்டும் நிறைய இடங்களில் அந்த பார்ட்னர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் சந்திக்கிறது உங்களை தான் இருப்பாங்க. சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா நான் எக்ஸ்ட்ரீமாக இருப்பேன். எனக்கு வேணாமே வேணாலும் நான் எக்ஸ்ட்ரீமாக இருப்பேன். சுட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் இருப்பாங்க. தனுசை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் உனக்கு லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இதை உன் வயலில் சொல்லணும். உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி. ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக். கெரியருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறன்ற அளவில் லைஃப்க்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. அங்கே தான் பஞ்சாயத்தே ஆகும். பேலன்ஸ் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. கரெக்ட், அந்த வார்த்தை சூப்பரான வார்த்தை. நம்பிக்கை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் இன்னைக்கு நம்ம கூட நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ உங்களை பார்த்தாலே எல்லாரும் கேட்குறது என்னவா இருக்கும், மேம் என் ராசி இது, எனக்கு இந்த லவ் டிப்ஸ் சொல்லுங்களேன், என்ன நடக்கும் காதல் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ 12 ராசிகள், ஸோ அவங்களுக்கான ப்ளஸ் மைனஸ், அவங்க இந்த விஷயத்த மாற்றிக்கலாம், அந்த மாதிரி டிப்ஸ் மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க இன்னைக்கு. கண்டிப்பாக. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் காலச்சக்கரத்துக்கு 7ஆம் பாவம். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள் தான். 7ஆம் பாவம்னாலே கலத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு, அது சுக்கரனோட வீடு. கொடுத்து வச்சோம் அப்போ உங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட என்னென்னா சுக்கரனுடைய ஆதிக்கம், கிட்டத்தட்ட நம்ம ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரி தான். ரொம்ப ஈர்ப்பு நிலையில் இருப்பாங்க, ரொம்ப ப்ரெசன்டபுளாக, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது என்னன்னாலும் பரவாயில்ல, நான் பேரை நல்லா பார்த்துக்கிறேன், செலவு பண்ணணும். எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த சுயமரியாதை, கௌரவம் இதெல்லாம் அப்பாற்பட்டு ரொம்ப இழந்து போவாங்க. நிறைய விஷயங்களை இழந்து போவாங்க. ஆனால் அதே சமயத்தில் யாருக்காக இழக்கிறாங்கன்னா, தனக்கு பிடிச்சவங்க ரொம்ப ட்ரஸ்டபுளாக, நான் உண்மையாக நேசிக்கிறவங்களுக்காக நான் பண்ணுறேன்ற அளவுக்கு பண்ணுவாங்க. அதே வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய முகங்கள் வேறையாக இருக்கும். பல முகங்கள் பல நேரங்களில் உண்டு. ஸோ அது அவங்க புரிஞ்சுக்கிட்டவங்களா ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டட், சுதந்திரம். இவங்களை வந்து நீங்கள் ஃப்ரீ பேர்டாக விட்டுருங்க. ஃப்ரீ பேர்ட் அவங்க, ஆனால் ட்ரஸ்ட்டு அதை மட்டும்தான் விரும்புவாங்க. நீங்கள் ஃப்ரீ பேர்டாக விடாமல் அவங்களை இறுக்கி பிடிச்சி ஒவ்வொரு வார்த்தையை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா தாங்க மாட்டாங்க. ஸோ பொதுவாக வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கெரியராக இருக்கட்டும், லைஃப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப இயல்பாக சூப்பராக கொண்டு போகிறவங்க தான். ஆனால் அதே சமயத்தில் யாராவது ஒருத்தவங்க இவங்களுடைய செயல்களுக்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. அதாவது உதவியும் செய்வாங்க எக்ஸ்ட்ரீமாக, எல்லாமே பார்த்து செஞ்சுட்டு ஒரு கட்டத்தில் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு ஃபேக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா வச்சு அப்படியே ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுறதும் அவங்க தான். பழி வாங்கணும்னு ஒரு குணம்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்கும் அவங்க கிட்ட. ஆனால் அவங்க இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயங்களை மாற்றிக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அவங்க வாழ்க்கைக்கு. நிச்சயமா. எவ்வளோ டெடிக்கேட்டடாக பார்க்க வசீகரமாக எல்லாமே பார்த்து பண்ணாலும் சில நேரத்தில் எடை போட்டுட்டே இருப்பாங்க. மற்றவங்கள இவங்க என்ன யூஸ், இவங்க என்ன எப்படி இருப்பாங்க, ஸோ அவங்களோட லைஃப்பை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஆராய்ச்சியில் கொஞ்சம் குறைச்சிடலாம். நீங்கள் எப்படி ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே தான் அவங்க பாட்டால் விரும்புவாங்க. அது மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான் மட்டும் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, இவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட லெவல் ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. அதை மட்டும் அவங்க மாற்றிக்கிட்டா போதுமானது. ஓகே. இல்லைன்னா அந்த சந்தேகம்ன்ற ஒரு குணத்தை வந்து எங்களுக்குலாம் இயல்பாகவே அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப லவ்வில் வந்து ஓவராக டெடிக்கேட்டடாக இருக்குது. ரொம்ப ஆழமாக போயிட்டு அந்த லவ் வச்சுட்டு அதுக்காக வெளியில் வர முடியாது தவிக்கிறது உண்டு தான். ஸோ பொசசிவ்னால சண்டை போடுறது, சந்தேகப்படுறது, பிரச்சனையை சந்திக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக துலாம் தான். இவங்க தான் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது. ஸோ அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிகம் காலச்சக்கரத்துக்கு 8 மறைமுகம் சொல்லக்கூடியது, அதாவது மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடியது. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாப்பா ரொம்ப வந்து வேகமான பேசக்கூடிய ஒரு நபர் தான். வேகம், துடிப்பு எதுலேயுமே வந்து அவங்கள வந்து அடிச்சிக்கவே முடியாது. நான் வந்து இப்படி தான் ரூல் ப்ளே பண்ணுவேன், அதில் நீ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு லைஃப்
ஹேண்டில் பண்ணுறாங்க. பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க. எந்த ஒர்க் எடுத்தாலும் அதில் டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. ஒரு மணிக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 12:30 அப்படி வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போய் வேணால் உட்காருவாங்க. தவிர்த்து லேட்டாக போனால் தான் சரித்திரமே இருக்காது. வீட்டில் வந்து இந்த சொல்லுவாங்கள்ல, வீடுனா கலைஞ்சிருக்கணும், கலையாமல் இருந்தால் தான் அது பேர் வீடு. நம்ம ஆளுங்கெல்லாம் அப்படி. ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்க வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ லவ்னு வந்துட்டாலும் ஆன் டைமுக்கு அந்த பையன்லாம் வரலன்னா மாட்டினான் நம்ம ஆள்கிட்ட வந்து காலி ஆகிடுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து சொன்ன டைமுக்கு வந்து நிற்கணும், சொன்னது மாதிரி நடந்துக்கணுன்ற மாதிரி. ஸோ இவங்ககிட்ட என்னென்னா வந்து பொறுமை நிதானம் இருக்காது. இன்றைக்கி ஒரு விஷயம் நீ சொல்கிறேன்னா எனக்கு இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணு, பதில் சொல்லுன்றதை ஓவராக எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஸ்பேஸ் கொடுக்க தெரியாது. கோவத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இவங்களை வெளியில் நம்ம வீட்டாளுங்கிட்டே அப்படி இப்படின்னா லவ்வில் பார்த்துக்கோங்களேன், கஷ்டம். என்ன ஆகும் அப்படின்னா வேகம், துடிப்பு, தைரியம் இருக்கும். சண்டை போட தெரியும், சண்டை போட்டு சமாதானப்படுத்தவும் தெரியும். ஆனால் சமாதானம் அவ்வளோ சீக்கிரம் ஆவாங்களா? அங்கே ஒரு கொஸ்டின் மார்க். புரிஞ்சுக்கிட்டவன பையனாவோ பொண்ணாவோ இருக்காங்க அப்படின்னா ஓகே. மேக்ஸிமம் வந்து இவங்களோட லவ்வில் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னா, நீங்கள் பஞ்சுவாலிட்டியாக இருங்க, கரெக்டாக இருங்க, ஆனால் நீங்கள் கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி எல்லாரும் கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறது தப்பு. நேர காலம் சூழ்நிலைன்னு ஒரு இருக்குது. ஸோ அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுக்கலாம். ஸோ அதை மட்டும் இவங்க மாற்றிங்கன்னா போதுமானது. ஸ்பேஸ் கொடுத்தா சிறப்பாக இருப்பீங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ அடுத்தது தனுசு ராசி. தனுசு குருவினுடைய ஆதிக்கம், காலச்சக்கரத்துக்கு 9ஆம் பாவம். ஸோ குரு அப்படின்னாலே வந்து தனித்துவம் தான், கிரியேட்டிவ். தனுசு அப்படின்னாலே வந்து ரொம்ப தனித்துவம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து குருவோட ஆதிக்கம் பெற்றவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாப்பா, ரொம்ப ஒரு எப்படின்னா நான் இப்படி தான், எனக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம், யாருக்காகவும் நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இந்த லைஃப்னு வரும்போது மட்டும் நிறைய இடங்களில் அந்த பார்ட்னரை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் சந்திக்கிறது இவங்கள தான் இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரோல் ப்ளே பண்ணி வச்சுருப்பாங்க. இதை தாண்டி நான் அந்த எல்லையை தாண்டி வெளியில் வரணும், அதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்துருப்பாங்களே நான் இப்படி தான் அப்படின்ற. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் தான் நிறைய இந்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவுடைய நட்சத்திரம், சுக்க நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இவங்களுக்கு அது பெரிய காம்ப்ளிகேஷன்ஸு. சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா நான் எக்ஸ்ட்ரீமாக இருப்பேன், எனக்கு வேணாலும் நான் எக்ஸ்ட்ரீமாக இருப்பேன். சுட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் இருப்பாங்க. ஓகே, எனக்கு நான் கிவராக இருக்கேன் ஆனால் நான் ரிசீவராக இல்லைன்றதை வந்து, அதாவது நான் செஞ்சுட்டு சொல்லி காட்டுவாங்களே, அது மட்டும் இல்லாமல் இருந்தால் இவங்களை பொறுத்த வரைக்கும் போதும். உனக்கா நான் என்னோட லவருக்கா நான் என்னென்ன பண்ணிக்க தெரியுமா, தயவுசெய்து நீ தம்பட்டம் பண்ணாது, நீ எதாக இருந்தால் நமக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் உனக்கு லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இதை உன் வாயில சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ இவ்வளோ பண்ணியிருக்க, இவ்வளோ செஞ்சுருக்க, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணணுன்றதை எதிர்பார்ப்பாங்க. குழந்தைத்தனமான ஒரு தன்மையை அப்பப்போ வந்து எட்டி பார்க்கும். அதுவே சண்டையாக முடிஞ்சும். விளையாட்டால் பேசணும்னு நினைக்கிறதும் இவங்க தான். பேச விட்டு வேடிக்கை பார்த்தோன்னே நீ என்ன இப்படி சொன்ன இல்லை பதம் பார்க்குறவங்க. ஸோ அதனால் இதில் எங்கே நிதானம் என்ன தான் இருந்தாலும் அந்த குழந்தைத்தனம்ன்றதை எந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்னடா சண்டைன்னு வந்தால் சட்டக்கிளியும் சரி, உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அனுபவிக்கிறதும் அதை சொந்த செலவு சூனியை வச்சுக்கிறதும் இவங்கள தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்ததான் மகர ராசி. மகரம் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக். என்ன மாதிரி அப்படின்னா சனியினுடைய ஆதிக்கம், இங்கே தான் வந்து செவ்வாயை உச்சமடைகிறாரு. கிட்டத்தட்ட இவங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, வேகம், ஒரு எக்ஸ்ட்ரீம் வேகம், ஒரு எக்ஸ்ட்ரீம் சோம்பேறித்தனம், ரெண்டுமே கலவை. மிருகம் பாதி, அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி உழைப்புன்னு வந்தாலும் ஓயாமல் உழைப்பாங்க, இல்லை அப்படின்னாலும் ரொம்ப லேசியாகவும் இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல லேசியாக இருக்காங்க, எந்த இடத்துல கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னா கூட இந்த இடத்துல எதையுமே கேட்டால் தாங்க கிடைக்கும் இல்லையா. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய இடங்களில் எங்கே பேசணுமோ அங்கே வாய் தந்து பேசணும், தேவையில்லாத விஷயத்த வந்து பெருசு பண்ணுறதும் அவங்க தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய ஹெல்த்து ப்ளஸ் வந்துட்டு இவங்களுடைய ஒர்க்கு, இது ரெண்டுக்கும் கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டை லைஃப்க்கு கொடுக்கணும். நிச்சயமாக அதை கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ லவ்வில் என்ன ஆகும் அப்படின்னா, கெரியருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறன்ற அளவில் லவ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. அங்கே தான் பஞ்சாயத்தே ஆரம்பிக்கும். பேலன்ஸ் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. கரெக்ட், அந்த வார்த்தை சூப்பரான வார்த்தை. எதையுமே பேலன்ஸ் பண்ண தெரியாது. ஒன்று இங்கே போயிட்டு நான் மாடாக உழைக்கிறேன், ஆனால் அதில் என்ன கிரெடிட் கிடைக்குது, எனக்கு அனுபவம் கிடைக்குதுன்னு. அனுபவம் கிடைக்கும் போது எல்லாத்தையும் லேட்டாக புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா, லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து கைவிட்டு போயிடும். இவங்களை பொறுத்த வரைக்கும் செஞ்சுட்டு புலம்பக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் எது வேணும் எது வேண்டாம், ஸோ எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோன்றதை இவங்களை கோத்ரூ பண்ணும். சில நேரங்கள் என்ன ஆகும்னா, ஒன்று எக்ஸ்ட்ரீமாக வேகமாக முடிவெடுத்து மாட்டிப்பாங்க, சில நேரத்தில் முடிவெடுக்கிறதுக்கே தகுந்த மாதிரி ஓவராக டைம் எடுத்துகிட்டு லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க.
ஸோ இது 2 எக்ஸ்ட்ரீமும் இருக்கக்கூடிய நபர் யாருன்னா இவங்க தான். ஸோ அதில் மட்டும் அவங்க பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சால் போதுமானது. அடுத்ததா கும்பம். கும்பம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் பாவம் கும்பம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள். என்ன நினைக்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆழமான சிந்தனை, எதையுமே வந்து ஆழமாக யோசிப்பாங்க. இன்னைக்கு ஒன்றை போட்டால் அதை நாளாக்கணும். இன்னைக்கு நான் செய்கிற செயல் நாளைக்கு எனக்கு பன்மடங்கு அது அவருடைய வளர்ச்சி இருக்கணும் அப்படின்ற ஒரு எப்பயுமே வந்து எக்ஸ்ட்ரீமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் தான். ஓவர் திங்க் பண்ணுவாங்கல்ல, ஓவர் திங்க் கிட்டத்தட்ட இவங்களோட ஓவர் திங்க் அதிகமாக இருக்கும். இவங்க லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி போவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வார்த்தை தாங்க பிரச்சனை. அவங்களோட 2ஆம் இடமே பாருங்கள் புதன் நீச்சம். பேசியே நம்மளுடைய பிரச்சனையை மாறிக்கிறது. வார்த்தைகள் ரொம்ப கவனம். அதே மாதிரி ஓவர் திங்க் பண்ணுறதுனால லைஃப் மாறப்போறதில்ல. ஸோ இவங்க இந்த விஷயத்த மாற்றிட்டா போகும். க்ரியேட்டிவ், இவங்களோட நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு உதவாது. அந்த மாதிரி நல்ல அட்வைசர், க்ரியேட்டிவான நல்ல அட்வைசர். இவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணி கேட்டோம்னா நம்ம பிளான் பண்ணலாம். அவங்க பிளானை நம்ம அப்ளை பண்ணாலே போதும், நம்ம லைஃப் ஜெயிச்சிடலாம். ஓகே, அந்த அளவுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் மற்றவங்களோட அட்வைஸ் இவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அது பிடிக்கவும் பிடிக்காது. நானே வந்து நானே ஜீனியஸ், நானே அட்வைஸ் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சில நேரங்கள் என்ன ஆகும்னா இவங்க வந்து ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தைகளை விட்டுருவாங்க அவங்க லைஃப்பில். அதுவும் இல்லாமல் காதலில் வந்து ரொம்ப ஈர்ப்பாகக்கூடிய நிலை என்ன அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் தான் இல்லையா? ஆமாம், அதில் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணும். உனக்குலாம் லவ் பண்ணவே தெரியல, நீ லவ் சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்கணும்ல. அப்படி கேட்க மாட்டோம். அப்போ உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இப்படி கேட்டேன்னா சொல்ல சூனியை வச்சுக்கிறது யாரும் அப்படின்னா வாயாலே கேட்டுக்கிறது அப்படின்றது. சில நேரங்களில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அனுபவிக்கிறது. அதாவது இது வந்து சின்ன விளையாட்டுத்தனமாக பண்ணுறது தான். இது வேணும்னே பண்ண மாட்டாங்க. ஸோ அது தேவையில்லாமல் ஏதோ ஒன்று பேசி எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகுதும் நம்ம ஆளுங்க தான். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறாங்க அப்படின்னா நல்லது. ஓகே, ஆனால் பாவம் தான் கொஞ்சம். உண்மையிலே அன்பு அவ்வளோ காதல் இருக்கும். உண்மையிலேயே உங்கள் மனசில் போய் கேளுங்களேன், மனசு வெளியில் தெரியவே தெரியாது. பார்த்து லவருக்காக எல்லாம் செய்வாங்க. ஆனால் தேவையில்லாம பேசி மாட்டிப்பாங்க. ஆனால் உண்மையிலே நீங்க பேசாதீங்க, அதான் நல்லதுன்ற மாதிரி அவ்வளோ அன்பு இருக்கும். எல்லாத்தையும் விட இது அதிகப்படியான அன்பு யார் வச்சுருப்பாங்கன்னா இவங்க தான் வச்சுருக்க. மனசுக்குள்ள உள்ளுக்குள்ளே பூட்டப்பட்ட விஷயம் ஏதாவது தெரியுமா, வெளிப்படுத்தவும் தெரியாது, ரியாக்ட் பண்ணவும் தெரியாது. மாட்டின் முழிக்கிற ஆள் யாருன்னா நம்ம கும்பராசிகள் தான். சரி, ஓகே மேம். ஸோ அடுத்ததா கடைசியாக மீனராசி. மீனம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் பாவம் சொல்லக்கூடியது மீனம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குருவோட வீடு, கிட்டத்தட்ட சுக்கரனே உச்சம். கலா ரசிகன்பா உனக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஈர்ப்பு நிலைன்றது இயல்பாகவே உண்டு. லைஃப்பில் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறது. லவ் பண்ணி நல்லா கண்டிப்பாக நாங்கள் லவ் ஃபெயிலியர்லாம் பார்த்துருக்கோம். அதனோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸ்கூல் டேஸ் லவ்லாம் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ரொம்ப ரியாக்ட் பண்ண இமீடியட்டாக சில விஷயங்கள் ரியாக்ட் பண்ணிவிடுவாங்க. காதலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அந்த பணம் பொருளாதாரம் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு லக்ஸரி அப்படின்ற ஒரு விஷயம் ஈஸியாகவே கிடைக்கும். அவன் பொண்ணே கிடைக்கல, நீங்களாம் என்னடா இவெல்லாம் ஆளாக இருக்கும், அவனுக்குலாம் போய் செட் ஆகலை, எனக்கு செட் ஆகலை. நிறைய பேர் பசங்க புலம்புறாங்க. அதாவது நம்மலாம் வந்து மீனராசிக்காரங்க தான் அதெல்லாம் புலம்புறதுலாம் இல்லையா? செட் ஆகிடும். ஆமாம், மீனராசிக்கெலாம் செட் ஆகுது, எங்களுக்குலாம் செட் ஆகலைன்னு புலம்புவாங்க பசங்க. அதாவது பொறாமப்படுவாங்க மீனராசிக்காரங்களை பார்த்து. அந்த அளவுக்கு சார் போகிறாங்கனாலே 2 பிள்ளைங்களோட தான் போவார். 2 பேரா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கொடுத்தா கூட சரி, என்னடா இது எப்பவுமே ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டினா கூட பாரு, ஒரே சிங்கிள் ஆள் 4 பிள்ளைங்களோட ஃபோட்டோ எடுத்திருக்கான். நமக்குலாம் கிடைக்குதா? ஒரு பிள்ளை கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. எப்பவுமே பெண்கள் சுற்றியே இருப்பாங்க. ஆமாம். ஸோ வசீகர தோற்றம்ன்றது பொதுவாக இவங்களுக்கு இருக்கும் இயல்பாகவே. எங்கேயோ மச்சா இருக்கடா உனக்கு மட்டும் போய் சொக்காளிடா நீ அப்படிலாம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவோம், நாங்கள் படுற அவஸ்தை இதில் சிங்கிளாக இருக்க மீனராசிலாம் வந்து போடுவாங்க. நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. ஆக்சுவலாக ஏதோ ஒரு வகையில் பெண் சார்ந்த பஞ்சாயத்தை அனுபவிக்க உங்களோட வாழ்க்கை போகாது. ஆமாம், ஒன்றும் பொருளாதாரம் அல்லது பணம், பெண் இது சார்ந்த இதோட வாழ்க்கையில் இவங்களுடைய ஓட்டம் வந்துட்டே இருக்கும். அது மாதிரியான ஒரு தன்மை தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் ரொம்ப ஜாலியான டைப்புன்ட்டு சில நேரங்களில் தப்பான முடிவுகளை எடுத்து தப்பாக லாக் ஆகிக்கிறது, பிரச்சனை போய் மாட்டிக்கிறது. ஆமாம், அதாவது ரொம்ப கிவர், நான் ரொம்ப ஜாலியான டைப், உங்களுக்கு என்ன வேணும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் செய்யக்கூடாது தப்பலாக போய் செஞ்சு தேவையில்லாத போய் நிற்கக்கூடாது நின்று மாட்டிக்கிட்டு அப்புறமா அதுலேருந்து வெளில வர முடியாது தவிர்க்கிறது. ஸோ நீங்கள் ஜாலியாக இருங்க, தப்பு இல்லை. பட் எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஒன்றும் இல்லை, ஒரு பிள்ளை கேட்டுச்சு, ரொம்ப ஃப்ரெண்டு தான், காசு கேட்டுச்சு, ஹெல்ப்னு பண்ணேன், அதுக்குள்ள லாஸுக்கு தரல, இன்னைக்கு நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இதெல்லாம் போய் மாட்டிக்கிறது. பணம் விஷயமா இருக்கட்டும், அதான் சொன்னேன், பெண் பணம்
ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பஞ்சாயத்து வந்துட்டே இருக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி நடந்துப்பேங்க, அதெல்லாம் என்னால் மாற்றிக்குவேன், வாக்குறுதின்றது கொடுத்துட்டேன்னா நான் கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிறப்ப இவங்க மாதிரி தாக்காகக்கூடிய ஒரு ஆள். சொல்லிட்டு செய்யாமல் விட்டால் தப்பாயிடும், அதனால் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம படுற அவஸ்தையை பட்டுக்கலாம். அப்படி இருக்காங்க. ஸோ அதை மட்டும் மாற்றிக்கிட்டா சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கலா ரசிகனாக இருங்க, தவறு கிடையாது. ஆனால் உங்களோட லைஃப்பில் அது விளையாடுறது தான் சந்தோஷம். ஓகே, ஸோ கண்டிப்பாக மேம். ஸோ 12 ராசிகளுக்கான ஒரு டிப்ஸ், அவங்க வாழ்க்கையில் இந்த விஷயங்களை மாற்றிக்கிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க வாழ்க்கை அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.